ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸில் நம்ம நெட் கிளாத் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் மாடல் அதுதான் கூட. ஸோ வந்துட்டு நான் ஒரு நெக் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு பானி ஷேப்பில் வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக நான் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்துட்டு நமக்கு எந்த இடத்துல வந்து நெட் கிளாத் வேணுமோ அதை வந்துட்டு நம்ம இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம பெனில் போடுறதுனால அதோட விசிபிளாக அப்படியே நமக்கு நெட் கிளாத்துக்கு ஆப்போசிட்டில் வெளில தெரியும். நீங்கள் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. குண்டூசியை இந்த மாதிரி குத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிளாத் வந்து ஸ்டிஃபாக இருக்காது. அதனால் குண்டூசி இப்படி குத்தாதீங்க. நீங்கள் குண்டூசியை இந்த மெத்தடில் வந்துட்டு அதில் குத்திக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் குத்துங்க. நீங்கள் வந்து துணி வந்து அந்த ஃப்ரேமில் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப்பில் குத்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அடியில் கொஞ்சம் துணியை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் மேல் நோக்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ அந்த அவுட்லைனில் நான் செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடணுன்றது வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம வந்து நெக் ஷேப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த நெக் ஷேப்பில் தான் இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். இதுக்கு வந்துட்டு நான் கோல்டு கலர் சரி த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம லோடிங் ஸ்டிச்சுக்கு வந்து ஒரு நீடில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்துட்டு கீழே கூட ஒட்டு இருக்கும், மேலே நீடில் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நீடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த நீடியில் வந்து நம்ம த்ரெட் வந்துட்டு சுற்றிருப்போம். த்ரெட் எப்படி சுற்றணுன்ற வீடியோவையும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்போம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மெத்தடில் நீங்கள் அந்த உட்டன் நீடியில் வந்துட்டு நீங்கள் த்ரெட் சுற்றிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த நீடில் வந்து அந்த உட்டை விட்டு எடுத்து வராது. ஏன்னா அந்த மிஸ்டேக் நிறைய பேருக்கு நடக்கும். நம்ம ஒரு தடவையும் அது எடுக்கிறப்போ ஒரு தடவை தனித்தனியாக வாங்க முடியாது. ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இதோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதோடு நீங்கள் நிறுத்தக்கூடாது. இது மேலே நீங்கள் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போடணும். சேம் மெத்தட் நீங்கள் ஜிக்ஸாக் மெத்தட் வந்து ரன்னிங் ஸ்டோன் வந்து நம்ம ஜிக்ஸாக் மெத்தடில் தான் வந்து போட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியும். அதே பற்றியும் நம்ம டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இப்போ இந்த செயின் ஸ்டிச் மேலேயும் நம்ம வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த சென்டரில் இருக்கிற அந்த செயின் ஸ்டிச்சுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஸ்டிச் இப்படி எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் ரொம்ப லாங்காக இழுக்கக்கூடாது, சும்மா ஷார்ட், அதே ஷார்ட்டில் ரைட் ஹேண்ட் சைடு அந்த த்ரெட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நான் கொடுத்து எடுத்துக்கிறேன் செயின் ஸ்டிச். அகெயின் லெஃப்டில் குத்தி ஒரு ஸ்டிச் எடுத்துக்கிறேன். மறுபடியும் லெஃப்டில் இருந்து ரைட்டில் ஒரு ஸ்டிச் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நீங்கள் எங்கெல்லாம் செயின் ஸ்டிச் போட்டிருக்கீங்களோ, ஒரு வேளை நீங்கள் வேறு ஷேப்பில் நீங்கள் நெக் போடுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அவுட்லைன் கண்டிப்பாக ஜரி த்ரெட்டில் ஒரு லைன் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போது அது மேலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இதை கட் பண்ணும்போது நீங்கள் நெட் கிளாத் நான் வந்து ஸ்டிச் பண்ணல, வெறும் நான் நார்மல் கிளாத்தில் தான் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த ஊதுபத்தி இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொடுத்து ஹீட் கொடுத்து நீங்கள் கரெக்டாக அது மூலிமா கட் பண்ணலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி நெட் கிளாத் வச்சு யூஸ் பண்ணுறப்ப நம்மளால் அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா நெட் கிளாத் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அகெயின் வேறு ஏதாவது வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணதில் உங்களுக்கு வேறு எதுலையாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அதுக்கும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம் ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. இன்னும் ஒரு லைன் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் நம்ம வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறோன்னு. பாருங்கள், இதோட அவுட்லுக் எப்படி வந்திருக்கு, நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போது இதில் எனக்கு எந்தெந்த பீசஸ் வந்து வேண்டாமோ அதை வந்து நான் மெயின் கிளாத்லேருந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்தெந்த இடத்துல நெட் கிளாத் மட்டும் வேணுமோ அந்த பீசஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம இந்த நீடியில் ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. எனக்கு என்ன பீஸ் வேணுமோ அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்துட்டு குட்டியாக ஒரு டிசைனை போட்டு ஓவர்க்க முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டு நான் சுகர் பீட் ஒர்க் கொடுத்தோம். கீழே வந்துட்டு நான் ஜர்தோசி லீஃப் டிசைனும் கொடுத்துருக்கேன். ஜர்தோசி லீஃப் டிசைன் வந்து எப்படி போடணும் அப்படின்றது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.